சரி, நான் காலையில் சென்னைக்கு வந்ததும் முதல்ல நான் உன்னை தான் பார்க்கணும். ஸோ நீ வழக்கமாக வர கோயிலுக்கு வந்துரு. நம்ம கோயிலில் மீட் பண்ணலாம். என்னால கோவிலுக்கு வர முடியாத பெரியய்யா, என்ன மன்னிச்சிருக்கு. சரி, நான் வைக்கிறேன். கோயிலில் மீட் பண்ணலாம். போன்ல நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருந்த? பெரிய தம்பி கூட தானே? இவ்வளவு நடந்தும் நான் கோயில்ல அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் நீ இன்னும் உன்னை மாத்திக்கல இல்ல? பெத்த அப்பனோட பேச்சுக்கு தான் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. அகிலாமா குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் ஹலோ ஹலோ சித்தி, நான் ஆதி பேசுகிறேன். ஆதியா? நீ ஏன் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிருக்க? அம்மா அப்பாவுக்கு ட்ரை பண்ணா உங்கள் மொபைல் ரீச் ஆகல, அதான் லேண்ட்லைனுக்கு வந்தேன். அக்காவும் மாமாவும் மாடியில் ரூம்ல தான் இருக்காங்க. நீ கால் பண்ணிருக்கேன்னு நான் வேணா போய் சொல்லவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சொல்கிற விஷயத்த மட்டும் போய் சொல்லிடுங்க. நான் மும்பை வந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. 5000 கோடியா? நாளைக்கு காலையில் நான் சென்னைக்கு வந்துடுவேன்னு அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுறேன். அக்கா, ஆதி போன் பண்ணிருந்தாக்கா? ஆதி உனக்கு போன் பண்ணானா? எனக்கு போன் பண்ணலக்கா. உங்க மொபைலுக்கும் மாமா மொபைலுக்கும் தான் ட்ரை பண்ணானா. உங்க 2 பேர் போனும் ரீச் ஆகாததுனால லேண்ட்லைன்ல கூப்பிட்டு இருந்தான். ஆதி மும்பைக்கு அந்த 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தால, அதை ஓகே பண்ணிட்டானா. என் ஆதிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எப்படியும் ஓகே பண்ணிட்டு தான் வருவான்னு நினைச்சேன். நான் நினைச்சபடியே செஞ்சு முடிச்சிட்டான். எப்போ வரதா சொன்னா? நாளைக்கு காலையில வந்துடுறேன்னு சொன்னாக்கா. அருண், 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட ஓகே பண்ணிருக்கான் ஆதி. சக்சஸ்ஃபுல்லா ஓகே பண்ணிருக்கான். அவன் காலையில வரும்போது அவனோட வரவேற்பு சிறப்பா இருக்கணும். அரேஞ்ச் இட். ஓகேமா. இவளுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ப்ரோ, சொல்லு ப்ரோ. ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டியா? டேய், நான் இப்போ பார்வதிக்காக கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்வதிக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. பார்வதி வீட்டில் தானே இருக்கா? ஆமா ப்ரோ, அண்ணி கிச்சன்ல தான் இருக்காங்க. சரி, ஃபோனை கொண்டு போய் பார்வதி கிட்ட கொடு. ப்ரோ, ஹால்ல அப்பா அம்மா சித்தி எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அதனால தான் என்னவோ அண்ணி உன் ஃபோன் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல போய் நான் எப்படி ப்ரோ அண்ணி கிட்ட ஃபோனை கொடுக்கறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்கே பார்வதிக்காக கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. பார்வதி இப்போ கோயிலுக்கு வந்தாகணும். நீ என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்போ ஃபோனை கொண்டு போய் பார்வதி கிட்ட கொடுக்குற, என்கிட்ட பேச வைக்கிறேன், அவனை எல்லாம் கொன்றுவேன். சரி சரி ப்ரோ, டென்ஷன் ஆகாத. நான் எப்படியாவது அண்ணி கிட்ட கொண்டு போய் ஃபோனை கொடுத்து உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன், சரியா? அண்ணி, ப்ரோக்காக நாங்கள் இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ உங்களுக்காக கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, நீங்க அட்டன் பண்ணல. அதனால என்ன கால் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நான் ஃபோன் பண்றேன், நீங்க பேசுறீங்களா அண்ணி? என்னால இப்ப அவர்கிட்ட போன்ல பேச முடியாது. அதுக்கான சூழ்நிலை இப்ப இங்க இல்ல சின்னையா. ஐயோ,
அம்மா வேற என்னை இங்க இருக்க சொல்லிருக்காங்க. அதனால என்னால கோவிலுக்குலாம் வர முடியாதுன்னு, எனக்காக காத்திருக்க வேண்டான்னு நீங்களே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அண்ணி, அவருக்காக வீட்ல எல்லாரும் காத்திருக்காங்கன்னு சொல்லி அவரை உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க சின்னையா. வீட்ல வேலையா இருக்காங்களா? அதான் உங்ககிட்ட ஃபோன் பேச முடியலையா? என்னது? அம்மா வேற அவங்கள வீட்ல இருக்க சொல்லிருக்காங்க. அதனால கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. உன்னை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ப்ரோ நீ சீக்கிரம் கிளம்பி வந்து நேர்லயே பார்த்து பேசிக்கோ ப்ரோ. உனக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கங்க்ராட்ஸ் ஆதி. தேங்க்யூம்மா. கங்க்ராட்ஸ். தேங்க்யூப்பா. உன்னை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்காது. இந்த ப்ராஜெக்ட உன்னால ஓகே பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை அனுப்புனேன். இப்ப பாரு, என் நம்பிக்கை வீண் போகல. நீ வெற்றிகரமா ப்ராஜெக்ட ஓகே பண்ணிட்டு திரும்பி இருக்க. என்ன இவன் முகமே சரியில்லை. ஹலோ, என்ன ஆதி, நான் இவ்ளோ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட அதுக்கான ரியாக்ஷனே இல்லையே. ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு பொண்டாட்டி? ஏன் கண் கலங்குற? என்னை இனிமே அப்படி கூப்பிடாதீங்க பெரியய்யா. ஏன் இப்படி கூப்பிட கூடாது? என்னாச்சு உனக்கு? நம்ம தனியா இருக்கும்போது நீ என்ன மாமன் தானே கூப்பிடுவ. இப்ப என்ன புதுசா பெரியயான்னு சொல்ற? நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் பெரியய்யா. உங்க மேல ஆசைப்பட்டதுக்காக நான் அம்மாவோட வெறுப்புக்கு ஆளாகலாம், கஷ்டப்படலாம், அவமானப்படலாம். ஆனா என் அப்பா எதுக்காக அவமானப்படணும்? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா எல்லாத்துக்கும் உன்கிட்ட வருத்தம் தெரிவிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? என் தகுதி என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு பெரியய்யா. சரி வராது, வென்றலாம். மனசு வச்சா முடியும். மனசு வச்சா? சோ அப்ப நீ முடிவு பண்ணிட்ட? ஆமா, எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல சரியா தான் இருக்கு. ஆதி, உங்களை ஆண்டி கூப்பிடுறாங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காதா? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கதவு தட்டிட்டு வான்னு. நீ போ, நான் வரேன். ஆண்டி உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வர்றேன்னு சொல்றாங்க. கிளம்பு. மித்ரா, என்ன நீ மட்டும் வர? ஆதி எங்க? நான் என்ன பண்றது ஆண்டி? ஆதி என்ன ரூம்ல நிக்க கூட விடாம வெளியில போன் அனுப்பிட்டாரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நான் அந்த ஆண்டாள் மீரா மாதிரி உங்களை தூரத்துல இருந்தே பார்த்துட்டு வாழ்ந்துடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத உறவை என் கழுத்துல தாலி கட்டி நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன் கூட சேர்ந்து வாழணும் நான் முடிவெடுத்து தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். என்னோட முடிவில் இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இனிமேல் என்ன நடந்தாலும் நான் எடுத்த முடிவை மாத்திக்க போறதில்லை. அதனால நம்ம பிரிஞ்சிடலாம். எதுக்காக நீ பார்வதி அடிச்ச? வேண்ட வெறுப்பா டீ போட்டு வந்திருக்காமா. டீ நல்லாவே இல்லை. வேற போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்ன. நான் சொன்னதையே புரிஞ்சுக்காம அவ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா.
அதான் டென்ஷன் ஆயிட்டேன். ஆதி, என்ன இருந்தாலும் நீ பார்வதிய கை நீட்டி இருக்க கூடாது. ஒரு வயசு பொண்ண அவ அப்பா அடிக்கலாம், இல்ல கட்டிக்கிட்ட புருஷன் கை நீட்டலாம். மூணாவது மனுஷன், அதுவும் ஒரு வயசு பையன், நீ கை நீட்டி இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. ஆதி, பார்வதி கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி பார்வதி. பரவாயில்ல பெரியய்யா, நான் யதார்த்தத்தை தான் பேசுறேன், நடக்க போறத பத்தி பேசுறேன். நீங்க நடக்க முடியாதத பத்தி பேசுறீங்க. நான் என் காதலை உன்கிட்ட சொல்லும்போது கூட நீ இந்த மாதிரி தான் பேசுன. ஆனா அந்த காதல் கல்யாணத்தில் முடியலையா? அந்த மாதிரி எல்லாம் நல்லபடியா தான் முடியும். அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற? இது ஒன்னும் நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லை பெரியய்யா, நல்லா ஆலோசிச்சு எடுத்த முடிவுதான். என் மேல அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு தான் அம்மா என் அப்பா மேல காட்டிருக்காங்க. பரம்பரை செயின் விஷயத்துல என் அப்பாவோட 25 வருஷ விசுவாச நம்பிக்கைய அம்மா சந்தேகப்பட்டது கூட என் மேல உள்ள வெறுப்பாலதான். அம்மா சந்தேகப்பட்டது அப்பாவால தாங்கிக்கவே முடியல. அவர் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா வலியையும் வேதனையும் அனுபவிக்கணும்னு என் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. வலியையும் வேதனையும் நான் அனுபவிக்கலாம், என் அப்பா எதுக்காக அனுபவிக்கணும்? நான் இனிமே என் அப்பாவுக்கு மகளா வாழ்றதுன்னு முடிவெடுத்துட்டேன். கடைசி காலத்துல அவர் நிம்மதியா இருக்கணும். நாம சேர்ந்திருந்தா நிச்சயமா அவரால் நிம்மதியா இருக்க முடியாது. அவரை நிம்மதியா இருக்கவும் விட மாட்டாங்க. இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இனி நம்மள பிரிக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஆனா உனக்கே அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. காதல்ன்றது ஒரு வரம். அந்த வரத்தை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல, நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நீ வரத்தை கையில வாங்கிட்டு அதை தூக்கி போடலான்னு சொல்றிய. உன்னால அது எப்படி முடியுது? நீ காதலை ஏத்துக்கிறதுக்கு நீ பல நாள் யோசிச்ச. அப்பெல்லாம் உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா அந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், என்ன மறந்துருங்கன்னு சொல்றப்ப அதை கேட்கும் போது தான் என் மனசு வலிக்குது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் மனசுல உன் நினைப்பு இருந்துட்டு தான் இருக்கும். உன்னை நான் மறக்கணும்னா அதுக்கு என் உயிர் போகணும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம பிரிஞ்சிருவோம். இனி உன் வாழ்க்கையில நீ என்ன பார்க்கவே மாட்டேன்.
என்கிட்ட பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பேசுங்கப்பா, என்னாச்சுப்பா? அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? பேசுங்க, பேசுங்கப்பா. உனக்கு புத்திமதி சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. நான் சொல்றது எதைய நீ காதுல வாங்காததுனாலதான் இன்னைக்கு பட்ட பகல்ல நடு ரோட்ல கட்டி சீ. நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? உன்னை பெத்த பாவத்துக்கு நான் தான் ரத்த கண்ணீர் வடிக்கணும். உன்னால நான் தலை நிமிர முடியாது. எப்பவும் எனக்கு தலை குடிவுதான். அதனால நானும் என் மகனும் யாருக்கிட்டையும் சொல்லிக்காம இந்த ராத்திரியை இந்த ஊரை விட்டு போறோம். நீ என்னோட மகளா இருந்தா என் பின்னாடி ஊருக்கு வா. இல்ல உன் மனசுக்கு பிடிச்சபடிதான் இருப்பேன்னா அது ஓ இஷ்டம். நான் இனி ஒன்ன கட்டாயப்படுத்த போறதில்லை. நான் ஊரை விட்டு போற விஷயம் காது வச்ச மாதிரி ரகசியமா இருக்கணும். நீ யாரு காதுலயாவது போட்டு வச்ச அப்புறம் நான் போக மாட்டேன். என் உயிர் போயிடும். அம்மா, நீங்க வர சொன்னதா இளவரசு வந்து சொன்னாரு. ம். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மன வருத்தத்துக்கு நான் காரணமாயிட்டேன் சுந்தரம். சோ என் மன திருப்திக்காக உன் சொந்த கிராமத்திலயோ இல்ல இந்த சிட்டிக்கு வெளியிலயோ நீ எங்க விருப்பப்படுறியோ அங்க உனக்கு ஒரு வீடு கட்டி தரலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். வீடா? உன்னோட விருப்பம் எதுன்னு சொல்லு சுந்தரம். உனக்கு எங்க வீடு வேணும்? ஏற்கனவே நீங்க கொடுத்த வீட்லயே நான் இருக்க போறதில்ல. இந்த ஊரை விட்டே நான் போக போறேன். இதுல புதுசா நான் ஒரு வீடு கட்டி என்ன பண்ண போறேன்? எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிட்டீங்கம்மா. இந்த வாழ்க்கையே நான் எதிர்பார்க்காததுதான். இதுக்கே நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாமா. இதுவே போதுமா. ஒன்னும் அவசரம் இல்ல. நீ நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு. ஆனா நான் என் முடிவுல எந்த மாற்றமும் பண்ணிக்க போறதில்ல. அம்மா சுந்தரத்துக்கிட்ட வீட்டை பத்தி பேசும்போது நீங்களும் அம்மாவும் கண்ணால பேசிக்கிட்டு நான் கவனிச்சேன்ப்பா. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்கப்பா. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட எங்க காதலுக்கு சம்மதம் கேட்க போறதா சொன்னீங்கல்ல, நீங்க அம்மா கிட்ட கேட்டீங்களா? பார்வதியை பத்தி பேசுனீங்களா? அம்மா என்னப்பா சொன்னாங்க? இதுக்கப்புறமும் நான் உன்கிட்ட உண்மையை மறைக்க விரும்பல ஆதி. என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லிடுறேன்.